நீங்க எப்பவாவது இப்படிப்பட்ட உணர்வை அனுபவித்திருக்கிறீங்களா? நீங்க மிகவும் முயற்சி செய்றீங்க, கடினமாக உழைக்கிறீங்க, இப்போது எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறீங்க. ஆனால் இருந்தும் ஏதோ ஒன்று தவறாகி விடுகிறது. வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உங்களை நீங்க வெளியே வர விரும்பும் அதே இடத்திற்கு இழுத்து கொண்டு வருவது போல. பிறகு திடீரென்று நீங்க ஒருவரை பார்த்திருப்பீங்க. அவர் அதிகமாக உழைக்கவில்லை என்றாலும் அவரிடம் எல்லாம் இருக்கிறது. பணம், வெற்றி, அமைதி. உள்ளுக்குள் ஒரு கேள்வி எழுகிறது, இது ஏன் இப்படியாகிறது? சிறிது நின்க, உங்க இதயத்தின் மேல் கை வைத்து சிந்திங்க. உண்மையில் உலகம் வெறும் உழைப்பால் மட்டும் இயங்குகிறதா, அல்லது இதற்கு பின்னால் இன்னும் ஒரு ஆழமான விதி இருக்கிறதா? அது நமக்கு தெரியாமல் இருந்தாலும் ஒவ்வொரு கணமும் நம் வாழ்க்கையை பாதித்துக் கொண்டிருக்கிறதா? இன்று நான் உங்களுடன் அதே ஒரு விதியை பற்றி பேசப் போகிறேன். அதை பலர் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று அழைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இது ஒரு சொல் மட்டுமல்ல, இது ஒரு அனுபவம், ஒரு உணர்வு, மற்றும் ஒருவேளை உங்க வாழ்க்கையை மாற்றும் திறவுகோலும் ஆகும். நீங்க கவனித்திருக்கிறீங்களா? நீங்க முழு நாளும் மகிழ்ச்சியாக இருந்தால் சிறிய விஷயங்களும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கின்றன. வழியில் யாரோ ஒருவர் சிரிக்கிறார், வேலை எளிதாக முடிகிறது, நாள் தானாகவே நல்லதாக மாறுகிறது. அதே நேரத்தில் நீங்க காலை எழுந்தவுடன் கவலையுடன் இருந்தால், மனதில் பயம் அல்லது கோபம் இருந்தால், முழு நாள் எதிர்மாறாக போகிறது. இது வெறும் சீரற்ற சம்பவமா, அல்லது இதற்கு பின்னால் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறதா? நீங்க கூட அனுபவித்திருக்கலாம். நீங்க ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்தால் அது ஏதோ ஒரு வடிவில் உங்க முன் தோன்றிவிடும். ஒரு மனிதர், ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு சூழ்நிலை. அங்கேயே தொடங்குகிறது லா ஆஃப் அட்ராக்ஷனின் உண்மையான விளையாட்டு. இந்த விதி மிகவும் எளிதானது, ஆனால் அதை புரிந்து கொள்ள நம்முள் சிறிது ஆழமாக செல்ல வேண்டும். இது சொல்வது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன உணர்கிறீர்களோ, அதே விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில் ஈர்க்கிறீர்கள். உங்க எண்ணங்கள், உங்க உணர்வுகள், உங்க ஆற்றல், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு வகையான சிக்னலை அனுப்புகின்றன. உலகம் அதற்கு ஏற்ப உங்களுக்கு பதிலளிக்கிறது. இப்போது கவனமாக கேளுங்க. இது எந்த மந்தியமும் அல்ல, இது எந்த அதிசயமும் அல்ல. இது ஒரு இயற்கை விதி. எப்படி ஈர்ப்பு விசை இருக்கிறதோ அதுபோல. வேறுபாடு என்னவென்றால், இதை காண முடியாது, ஆனால் உணர முடியும். நீங்க கவனித்திருக்கிறீர்களா? நீங்க பயப்படும்போது அதே விஷயம் மேலும் மேலும் உங்க முன் தோன்றத் தொடங்குகிறது. உதாரணமாக, நீங்க தோல்வியை பற்றி பயப்படுகிறீர்கள் என்றால் உங்க கவனம் மீண்டும் மீண்டும் அதிலேயே இருக்கும். மெல்ல மெல்ல நீங்க அதே திசையில் செல்ல தொடங்குவீங்க. ஆனால் நீங்க முழு நம்பிக்கையுடன் நான் இதை செய்ய முடியும் என்று நினைத்தால், உள்ளிருந்து ஒரு புதிய ஆற்றல் எழுகிறது. பாதைகள் தானாக உருவாகத் தொடங்குகின்றன. இங்க ஒரு முக்கியமான விஷயம், லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது சிந்திப்பதற்கான விளையாட்டு மட்டுமல்ல, இது உணர்வுகளின் விளையாட்டு. ஏனெனில் யாரும் சிந்திக்கலாம், ஆனால் தன் சிந்தனையை உணரக்கூடியவரே அதை உண்மையாக மாற்ற முடியும். நீங்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் உள்ளுக்குள் துக்கமாக இருந்தால் என்ன ஆகும்? உங்க மனம் வேறொன்றை சொல்கிறது, உங்க இதயம் வேறொன்றை அனுப்புகிறது. உலகம் உங்க வார்த்தைகளுக்கு பதிலளிக்காது, உங்க உணர்வுகளுக்கே பதிலளிக்கும். அதனால்தான் பலர் சொல்கிறார்கள், நான் நேர்மறையாக நினைத்தேன், ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை என்று. ஏனெனில் அவர்கள் சிந்தித்தார்கள், ஆனால் உணரவில்லை. இப்போது ஒரு சிறிய கதை. ஒரு மனிதர் இருந்தார். அவர் மிகவும் உழைப்பாளர், ஆனால் எப்போதும் பணக்குறைவாகவே இருந்தார். அவர் தினமும் இதையே நினைத்தார், என்னிடம் பணமில்லை, என் நிலைமை மோசம். அவர் இதை எவ்வளவு நினைத்தாரோ அவரது நிலைமை மேலும் மோசமானது. ஒரு நாள் அவர் கேட்டார், நீங்க உங்க சிந்தனையை மாற்றினால் உங்க வாழ்க்கை மாறும். அவர் முயற்சி செய்தார். நான் திறமைசாலி, எனக்கு வாய்ப்புகள் உள்ளன, நான் முன்னேறுகிறேன். தொடக்கத்தில் இது பொய்யாகவே தோன்றியது, ஆனால் அவர் கைவிடவில்லை. மெல்ல மெல்ல சிறிய வாய்ப்புகள் வந்தன. ஒரு வேலை கிடைத்தது, பிறகு இன்னொன்று. மெல்ல மெல்ல அவரது வாழ்க்கை மாறியது. இது அதிர்ஷ்டமா, அல்லது அவரது சிந்தனை புதிய பாதைகளை திறந்ததா? இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க எந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறீங்களோ அதே விஷயம் உங்க வாழ்க்கையில் வளர்கிறது. குறைவை கவனித்தால் குறைவு அதிகரிக்கும், வாய்ப்பை கவனித்தால் வாய்ப்பு அதிகரிக்கும். ஆனால் இதை வாழ்வில் பயன்படுத்துவதுதான் முக்கியம். நீங்க உங்களுக்குள் பார்க்க வேண்டும், பழைய பழக்கங்களை மாற்ற வேண்டும். நீங்க அமைதியாக உட்கார்ந்தால் உள்ளுக்குள் பல விஷயங்கள் தோன்றும்.
அதேதான் உங்கள் சிந்தனையின் மூலாதாரம். அதை மாற்றினால் உங்க வாழ்க்கையும் மாறும். ஒரு பெரிய ரகசியம். இது பெறுவதற்கான விதி அல்ல, இது ஆகுவதற்கான விதி. வெற்றியை விரும்பினால் முதலில் வெற்றியாளராக ஆக வேண்டும். அன்பை விரும்பினால் முதலில் அன்பை உணர வேண்டும். அமைதியை விரும்பினால் முதலில் அமைதியை உருவாக்க வேண்டும். ஏனெனில் பிரபஞ்சம் நீங்க விரும்புவதை கொடுக்காது, நீங்க என்னவாக இருக்கிறீங்களோ அதையே தரும். இதை உணருங்க. இதுவே மாற்றத்தின் தொடக்கம். இப்போது கேள்வி, நீங்க தயாரா? இது எளிதான பாதை அல்ல, ஆனால் ஒருமுறை தொடங்கினால் நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க. ஏனெனில் இங்கே கிடைக்கும் அமைதி, தெளிவு, சக்தி வேறெங்கும் கிடைக்காது. இப்போது ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொள்ளுங்க. உங்க கண்களை மூடுங்க. மெல்ல சொல்லுங்க, நான் ஆக விரும்புகிற அதே நபர்தான். என் வாழ்க்கை என் கைகளில் உள்ளது. நான் தினமும் என்னை மேம்படுத்திக் கொண்டு இருக்கிறேன். சில நிமிடங்கள் அந்த உணர்வில் இருங்க. இதுவே உங்க புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இந்த அனுபவம் உங்களை தொட்டிருந்தால் அதை உங்களிடம் மட்டும் வைத்துக் கொள்ளாதீங்க. ஏனெனில் இன்னொருவரும் இதையே தேடிக்கொண்டிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இந்த பயணத்தை தொடர விரும்பினால் பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.